இங்கே வாங்க, எல்லாம் இங்கே வாங்க, சடசடன்னு வாங்க. 25 இன்னும் 2 நாளில் முடிய போகுது. 26 சடக்குன்னு பிறக்க போகுது. இந்த பக்கம் 25 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, 26 எப்படி இருக்கணும்? இங்கே சாதனையாக இருந்ததா அல்ல வேதனையாக இருந்ததா, என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டோம். பல பேர் சொல்கிறாங்க, ஆனால் நல்லா தான் இருக்கு. 2025 எப்படி இருந்தது அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டம் இருந்தது. அதே நேரத்தில் வந்து சில நல்ல விஷயம் நடந்தது. ஓகே தான். பட் இந்த 2026 இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். தங்க விலை 1 லட்சம் ஒரு பவுன் வந்துருச்சு. அதுதான் ஷாக்கிங்கான விஷயம். 2025ஆம் ஆண்டு வந்து எனக்கு மிகவும் சந்தோஷமான ஆண்டாக தான் இருந்துச்சு. நான் நினைச்சதெல்லாம் நிறைய நடந்துச்சு. வீடு கட்டாம இருந்தா வீடு கட்டியிருக்கேன். இப்போ இந்த கார்மிச்சார் கடையை வச்சு 2025 நல்லா தான். பாப்பாவுக்கு நகைலாம் வாங்கியிருக்கோம். 2025 நல்லா போச்சு, எங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை. எனக்கு பையன் இப்போ தான் பிறந்திருக்கான். 2025 தான் பிறந்தான், ஆகஸ்ட்ல தான் பிறந்தான். அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப 2025 ஒரு நல்ல ஒரு வருஷமா எனக்கு அமைச்சிருக்கு. 2005ல கார் வாங்கியிருக்கோம், எல்லாம் வாங்கியிருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு. பொருளாதார அளவில் இருக்கட்டும், ஒரு விற்பனை நிலையங்கள் இருக்கட்டும், நிறைய முன்னேற்றங்கள், நிறைய புதுசாக நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இருந்த வருஷங்கள்ல இந்த வருஷம் தான் எனக்கு பணத்தோட அருமை தெரிஞ்சிருக்கு. 2025 வந்து கொஞ்சம் ஜாலியாக போச்சு. அதே மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ்லாம் போனோம். 2025 வந்து நான் நல்லா படித்தேன். அதே மாதிரி நல்லா படிக்கணும்னு நினச்சேன், நல்லா படித்தேன். எந்த வருஷமும் டிசம்பர் மாதம் பெரிய ஃப்ளட்டு, சுனாமி, மழை வெள்ளத்தால் நிறைய ஆபத்து நடக்கும் தமிழ்நாட்டில். இந்த வருஷம் பெருசாக அந்த அளவுக்கு ஆகலை. தொழில் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு, மற்றபடி எல்லாம் சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 2025 சூப்பராக இருந்துச்சு. 2025 ஆண்டு வந்து 2024 ஆண்டோட கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்தது. அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். நினைச்சதெல்லாம் நடக்கல, கஷ்டமா தான் இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு எதுவும் நினைக்கலன்னா அன்றாட வேலைக்கு போறோம், அன்றாட பொழப்பு ஓடுது. அதே மாதிரி இந்த கரூர் சம்பவம் ரொம்ப மனசு கஷ்டமாகுது. 2025 மறக்க முடியாத சம்பவம் அதுதான் சொல்லுவேன். ஆஸ் யூஷுவல் கோவா தான் இருந்ததே தவிர ரொம்ப சிறப்பான ஏதோ ஒரு ஆண்டா இல்லை. 22, 23 எல்லாம் ஒரே மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது. நாங்கள் உழைச்சா ஓடுனாதான் எங்களுக்கு